நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்துதான் பாருங்களேன், கர்த்தரே உங்களை அடக்கம் பண்ணுவார். ஏன் வானத்தில் உள்ள ஏஞ்சல்ஸ் உங்கள் சரீரத்திற்காக வந்து போராடி, உங்கள் பிரச்சனைகளுக்காக வந்து போராடி உங்களுக்காக யுத்தம் செய்வார்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்று வேத வசனங்களை பார்க்க போகிறோம். இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது எல்லோரும் பணத்திற்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் மனிதர்களை சேர்க்க வேண்டும், நிறைய சொந்தக்காரர் இருக்க வேண்டும்னு சொல்லி ஓடுறாங்க. சிலர் பணத்துக்காக ஓடுறாங்க, சிலர் ஷேர் மார்க்கெட், சிலர் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இப்படி நிறைய 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 ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய பேர் ரொம்ப புகழ் பெற்றவர்கள் கூட பணத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள். ஊழியம் எங்கே நடக்கிறது என்று பார்ப்பீர்களே ஆகில் ஊழியங்கள் வியாபாரமாக மாறிவிட்டதை வேதனையோடு பார்க்க வேண்டியதாயிருக்கிறது. எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே, இன்று குருக்கள் கூட பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் குருக்கள் சொத்து சேர்க்க மாட்டாங்க, சபைக்கு சேர்த்து வைப்பாங்க. இன்றைக்கு முடிந்தவரை சபையிலிருந்து எடுத்துக்கொண்டு நம்ம ரிட்டையர்ட் லைஃபுக்கு பாதுகாப்பாக வச்சுப்போன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து தேவன் மிகவும் வருத்தம் அடைகிறார். எனக்கு பிரியமான மகளே, எனக்கு பிரியமான மகனே, ஏன் இவ்வாறு இருக்கிறீர்கள்? என்னுடைய 12 அப்போஸ்தலர்களை பார்த்தீர்களா? ஒன்றுமே எடுத்துக்கொண்டு வரவில்லை. நான் அழைத்த பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் பின்னால் வந்தார்கள். இன்றும் அவர்கள் பேசு பொருளாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய சுயசரிதையை வாசித்து பார். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துயரங்கள். அவங்ககிட்ட பணம் இருந்ததாக எங்குமே போடலை. அன்னை தெரசா இறந்து போனாங்க. அவங்க மேலே சொத்து எதுவுமே இல்லை. 2 புடவை, வெள்ளை புடவை, ஒரு பக்கெட்டு, ஒரு மக்கு. எனக்கு தெரிந்த ஒரு துறவி இறந்து போனார். அவங்க தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய சொத்துக்களை சம்பாதித்து வைத்தார். அவருக்கு என்று எதுவுமே வைத்து கொள்ளவில்லை. அவர் இருந்த சபைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க தங்கச்சி கொடைக்கானலில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தங்கச்சி பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுதாங்க உண்மையான ஊழியம். எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் செத்து போனால் மோதிரமோ செயினோ வளையலோ எதையுமே கொண்டு போக முடியாதுங்க. எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க. ஒன்று மட்டும்தான் யாருமே உங்ககிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. அது நீங்கள் செய்கின்ற நல்ல காரியம் மட்டுமே. அப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதரை இன்று வேத வசன ஆராய்ச்சியோடு நாம் பார்க்க போகிறோம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது: கர்த்தரின் வார்த்தையின்படியே மோசே மேவாப் தேசத்திலே மரித்தார். இந்த மோசேயை பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். ஆண்டவர் சொன்னதை கேட்டார். எகிப்து அரண்மனையிலே இருக்க வேண்டியவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு இஸ்ரவேல் மனிதனை எகிப்தியன் போராடுவதைக் கண்டு
எகிப்தியனை கொன்றுவிட்டு ஓடி போய்விடுகிறார். ஆண்டவரின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட பின்பு எல்லாத்தையும் விட்டுட்டாருங்க. அதான் பியூட்டி, எல்லாத்தையும் விட்டுட்டார். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார். அவர் ஒன்றே ஒன்று தான் செய்தார். மலையிடத்தில் பேசு, தண்ணீர் கிடைக்கும் என்று சொன்ன பொழுது அவர் அந்த மலையை அடித்து விட்டார். வேறு எந்த தவறும் அவர் செய்யவில்லை. அப்பேற்பட்ட மகா மனிதன் ஆண்டவரின் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்த காரணத்தினாலே ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ மரித்து விட. உடனே மூச்சு விட்டுறாருங்க. எவ்வளோ நம்பிக்கை பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்கு இந்த வாழ்க்கை இனி தேவையில்லை. நான் காணாத தேசத்தை பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியவில்லை என்றால் பாவமாகிவிடும் என்று உடனே மரித்து விட்டார். இதே உபாகமம் 34 அதிகாரம் 6 வசனத்திலே பார்க்கும் பொழுது பெத் பேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் அவரை அடக்கம் பண்ணினார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நீங்களோ நானும் செத்து போனா கூட யாரோ அடக்கம் பண்ணுவாங்க. இந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த இந்த மோசேக்கு ஆண்டவரை அடக்கம் பண்ணுகிறார். எனக்கு கீழ்ப்படிந்தார், நான் சொன்ன காரியத்தை எல்லாம் செய்தார். ஏன் ஆண்டவர் இவனை அடக்கம் பண்ண வேண்டும் என்பதை பின்னால் பார்க்க போகிறோம். மோசே மரிக்கிற பொழுது இதே உபாகமம் 34 அதிகாரம் 7 வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே மரிக்கும் பொழுது அவருக்கு 120 வயது. அவருடைய கண்கள் இருள் அடையவில்லை, அவருடைய பலன் குறையவில்லை. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு 40 வயசு தாண்டிட்டாவே முடியல, நடக்க முடியல, வாக்கிங் போக முடியல, வேலை செய்ய முடியல, பைபிள் படிக்க நேரம் இல்லை, இப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அன்பு சகோதரி லீமா என்கிறவர் என்னிடத்துல சொன்னாங்க, வசனத்தெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லை பிரதர், வசனத்தெல்லாம் கேட்க டைம் இல்லை பிரதர். இன்னும் 2-3 சகோதரிகிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு குழுக்களை ஆரம்பிங்க, உங்களை தயார் பண்ணுவதற்கு நான் உதவி செய்கிறேன், வேத வசனத்தை மகளிருக்கு எடுத்து சொல்லுங்க. எங்களுக்கு டைம் இல்லை பிரதர். நல்லா கவனிச்சிங்களா? ஆனால் ராணியால் தத்தெடுக்கப்பட்ட மோசே, ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற மோசே ஆண்டவர் அழைத்த பொழுது அந்த ராஜ வாழ்க்கையை, அந்த பணக்கார வாழ்க்கையை உதறிவிட்டு என்னை ஆண்டவர் அழைத்து விட்டார், அந்த ஆண்டவருக்கு நான் செவி சாய்ப்பேன் என்று சொன்ன காரணத்தினாலே ஆண்டவரே அவனை அடக்கம் பண்ணினார். ஏன் ஆண்டவர் அடக்கம் பண்ண வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, மோசே அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்தை இந்நாள் வரை ஒருவரும் அறியார்கள் என்று உபாகமம் 34:6 கடைசி வசனம் சொல்லுகிறது. இந்த நாள் வரைக்குங்க உலகத்தில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள், ஆர்கியாலஜிஸ்ட் யாருக்குமே தெரியாது மோசே கல்லறை எங்கு இருக்கிறது என்று. ஆண்டவர் மோசேயை அவ்வளவு பத்திரப்படுத்தி அடக்கம் செய்தார். ஆனால் ஏன் அவ்வாறு ஆண்டவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது, யூதர்களோ அன்றைய காலகட்டத்தினரோ ஒரு கல்லறை கட்டி மோசேயை வழிபட போகிறார்கள் என்று ஆண்டவர் யாருக்குமே தெரியாமல் வைத்து விட்டார். எகிப்தியர்கள் கூட சாத்தானின் ஆளுகைக்குள்ளே இருந்த காரணத்தினாலே சாத்தான் இந்த மோசேயினுடைய
சரீரத்தை எடுத்துக்கொண்டு எப்படியாவது செல்ல வேண்டும் என்று சாத்தானுக்கு தெரிந்தது. அவன் என்ன பண்ணா, ஆண்டவர் புதைத்த இடத்தை கண்டுபிடித்து விட்டான். சாத்தான் எவ்வளவு தந்திரமானவன் பாருங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த மோசேயுடைய சரீரத்தை எடுக்க பிரயாசப்படுகிறான். இது எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால், திருவெளிப்பாடு புத்தகத்திற்கு முன்னால் உள்ள புத்தகம் யூதா என்கிற புத்தகம். அந்த நிருபத்திலே 9ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதான தூதன் மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசோடு டார்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசானவன் என்னுடைய மக்கள், எகிப்து மக்களுடைய இரத்த பழியை மோசே செய்து விட்டார் என்று மோசேயுடைய பிணத்தை, இறந்து போன சரீரத்தை எப்படியாவது எடுத்து செல்ல வேண்டும் என்று சண்டை போடுகிறான். யாரோடு? மைக்கேல் என்கிற ஏஞ்சலோடு. ஆண்டவர் தனக்கு பிரியமான பிள்ளைகளை விட்டு விடுவதே இல்லை. ஏன்? ஆண்டவர் மோசேக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டார் என்றால், ஆண்டவர் தன்னுடைய மகிமையிலே மோசேயை காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஒருவேளை இந்த பிசாசானவன் மோசேயுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் விடுவானேயானால் சத்தியம் தோத்துவிடும் என்று எனக்காக பிரயாசப்பட்ட அந்த மனிதன் காப்பாற்றப்பட வேண்டும், அவன் சரீரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஏஞ்சல் மைக்கேல் மிகாவேலுக்கு சொல்லி அனுப்பி அவனது சாத்தானோடு தார்க்கித்தான் என்று வேதம் சொல்லுகிறார். அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா, மோசே எலிஜா இருவரும் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவரோடு மலையிலே காட்சி கொடுக்கிறார். இந்த சண்டை போட்டு சாத்தானை அழித்து மோசேவுடைய திருவுடலை, நான் ஏன் திருவுடல் என்று சொல்லுகிறேன் என்றால், தெய்வத்தால் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த திருவுடல், அந்த திருவுடலை எடுத்து கொண்டு போய் ஆண்டவரிடம் ஒப்படைக்கிறார்கள். ஆண்டவர் தன்னுடைய மகிமையின் ரூபம் எடுத்து மலை மேல் காட்சியளிக்கும் பொழுது மோசேவையும் எலைஜாவையும் அவர் கூட்டிக் கொண்டு அந்த மலை மேல் நிற்கிறதை பேதுரு காண்கிறார். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், உங்கள் சொத்துக்கள், உங்கள் பணம், உங்கள் ஆஸ்திகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அது ஒரு வெறும் பேப்பர் கரன்சிங்க. உங்கள் பணம் ஒரு பேப்பர் கரன்சி. உங்கள் வீடு எப்போ வேணால் இடிஞ்சு விழலாம், உங்கள் தங்கம் எப்போ வேணால் போகலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கின்ற, எனக்குள் இருக்கின்ற அந்த அருள்நாதர் இயேசுவின் வார்த்தை காணா போகவே போகாதுங்க. இயேசு வார்த்தையா இருந்த ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து திருவெளிப்பாடு கடைசி புத்தகம் வரை இன்று வரை உங்களுக்காக எனக்காக நிலைத்து நிற்கிறது என்றால் அது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை என்னை ஜெனிப்பிக்கக்கூடிய வார்த்தையாயிருக்கிறது. அந்த மோசேக்கு கீழ்ப்படிந்த மோசேக்கு எவ்வாறு ஆண்டவர் உதவி செய்தாரோ அதே போன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்று கவலைப்படாதீர்கள். ஆண்டவரின் சொல் வாக்கு உங்கள் வீட்டிலே, உங்கள் உள்ளத்திலே இருக்குமே. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை உங்களுக்காக எனக்காக அனுப்பி யுத்தம் செய்து உங்கள் போராட்டத்திலே, என் போராட்டத்திலே அந்த சாத்தானின் கையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவித்து அருள்நாதர் இயேசுவின் கரங்களில் ஒப்படைப்பார். இயேசுவோடு எவ்வாறு மோசேயும் எலைஜாவும் காட்சி கொடுத்தார்களோ அதே போன்று உங்களை வீழ்த்தின மக்கள் மத்தியிலே,
உங்களை ஏளனப்படுத்தின மக்கள் மத்தியிலே, உங்களை காயப்படுத்தின மக்கள் மத்தியிலே, உங்களை புறக்கணித்த உங்கள் சபை முன்னால் நீங்கள் இயேசுவோடு நிற்பதை அவர்கள் பார்ப்பார்கள். உங்களுக்கு காணிக்கை யாரும் கொடுக்கலையா? வேண்டாங்க, தூக்கி போடுங்க. இயேசு காணிக்கை கேட்கலைங்க. இயேசுவின் சீடர்கள் யார்கிட்டையும் காணிக்கை கேட்கலைங்க. அந்தந்த நேரத்தில் இயேசு அவர்களை போஷித்தாரோ அதே போன்று உங்களையும் போஷிப்பார். இன்று என்னை பார்த்து ஒரு சகோதரர் சொன்னார், உங்களுக்கு என்னங்க, நீங்கள் வசதியாக இருக்கீங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், என்கிட்ட பணமே கிடையாதுங்க, எனக்கு இன்கமே இல்லை, இருக்கிறத வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நீங்கள் பணக்காரர் தான். ஆமாம், நான் பணக்காரர் தான். நான் உழைத்து சேர்த்து வைத்த என் வீடின் ஆஸ்திகள் இருக்கிறது, அவற்றிலிருந்து வருகின்ற வருமானத்தை வைத்து நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். என் நண்பர்கள் சிலர் சொன்னாங்க, இதில் போடுங்க பணத்தை, அதில் போடுங்க, இதில் போடுங்க. நான் சொன்ன ஒன்றுமே போட மாட்டேன். இயேசு என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்வேன். என்னை பிரின்ஸ் பாளையத்தில் ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க, ஊத்துக்கோட்டையில் 300 குடும்பங்கள் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் வந்து பிரசங்கம் கொடுங்க, உங்களுக்கு போக்குவரத்தில் நாங்கள் செலவில் நான் காசு கொடுத்துட்றேன். நான் சொன்னேன், என்னோடய ஊழியம் அது அல்ல. என் ஊழியம் சுவிசேஷம் அறிவிப்பது, இலவசமாக இந்த சோஷியல் மீடியாவில் அறிவிப்பது தான் எனக்கு தேவன் கொடுத்த ஊழியம். அதைத்தான் நான் எந்த விதமான லாபமும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறேன் என் சொந்த செலவிலே. இன்றைக்கு பேசின சகோதரர் கூட சொன்னேன், நான் பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, பணம் உங்களை பரலோகம் கொண்டு போகாது. ஆண்டவரை பற்றி சிந்திச்சு பாருங்கள், ஆண்டவரை பற்றி செபித்து பாருங்கள். என் ஆண்டவர் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுவார். பிச்சைக்காரன் பரலோகம் சென்றான், பணக்காரன் நரகத்திலே எரி நெருப்பிலே அழுது கொண்டிருந்தான். பிச்சைக்காரன் அபிரகாமின் மடியிலே இளைப்பாறினான். எனவே நீங்களும் நானும் அபிரகாமின் மடியிலே இளைப்பாற இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்களேன். இன்றைக்கு சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து வாசித்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. God bless you all.